ஹலோ ஆல் வணக்கம் பீடா. வெல்கம் டு த ஷோ. ரிசல்ட் வருமோன்னு தோணுது பீடாக் அப்படின்னு சொன்னேன். ரிசல்ட் வந்துருமா பீடாக்? வந்தா யாருக்கு சாதகமா வரும், எப்படி வரும்? சொல்லுங்க. 4 நாள் முடிஞ்சிருச்சு, ஒரே நாள் தான் பாக்கி. என்ன நினைக்கிறீங்க? இனிஷியல் தாட் சொல்லுங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? டிரா பண்ணிடலாம் பண்ணிடலாம்னு சொன்ன ரிசல்ட் ரிசல்ட் அப்படின்னீங்க. நேத்துக்கு நீங்க கேட்கும் போது பா சொல்லுங்க ஏதோ லியோவை பார்க்கணும், லியோவை காணோம், லியோவை காணோம் அப்படின்ற மாதிரி லியோவை காணோம் அப்படின்னீங்கல்ல, நான் தான்டா லியோ அப்படின்னு ரிசல்ட் வந்துருச்சு. நேத்து மேட்ச்ல என்ன சொன்னோம்? பாசிபிலிட்டிஸ் ஆஃப் வாட் மைட் ஹேப்பன். இந்தியா ஈதர் டு வின் ஆர் இந்தியா டு டிரா த மேட்ச், தே ஷுட் பி அன்டிஃபீட்டட் டுடே. 430 ரன் லீடு, ஸ்டோரேஜ் அவங்க சான்ஸே கிடையாது அப்படின்னோம். இங்கிலாந்து ஜெயிக்கணும்னா இந்தியா கெட் போல்ட் அவுட் அண்ட் இங்கிலாந்து டசன்ட் லூஸ் அ விக்கெட் பை ஸ்டம்ப்ஸ், இங்கிலாந்து வில் போல்ட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு ரீசன் என்னன்னா 350 இன் 90 ஓவர்ஸ், மினிமம் 90 ஓவர்ஸ், 3.88 அண்ட் ஓவர். ஓகேவா? இப்ப எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்றேன் பாருங்க. இந்தியா வந்து 471 அடிச்சாங்க. 471 4.17 பர் ஓவர். இங்கிலாந்து வந்து 465 100.2 ஓவர்ஸ், 4.62 பர் ஓவர். இந்தியா வந்து 364 ஆல் அவுட் இன் 96 ஓவர்ஸ் வித் 3.79 அண்ட் ஓவர். இப்ப இங்கிலாந்து நீட் 350 இன் 90 ஓவர்ஸ். இப்ப நான் எட்ஜ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத சொல்லுங்க. அதுக்கப்புறம் டீட்டெயில்டா நான் விளக்கி சொல்றேன். நீங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக எட்ஜ் கொடுக்க போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல வர்றேன். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. என்ன வில்லன் ஆக்கிறாதீங்க சார். எனக்கு என்னன்னா கேம் எப்படி போக போகுது அப்படின்றத நான் சொல்ல போறேன். அண்ட் ஐ வாண்டட் டு பி ராங் ஆக்சுவலி. ரெண்டு டீம் இன்டர்நேஷனல் டீம்ல சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா, நான் சொல்றது அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருந்து தப்பா போனா என்னோட சந்தோஷப்படுற ஆள் யாருமே கிடையாது. ஏன்னா யூ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் இந்தியா வில் வின். அதனால அந்த சான்சஸும் நிறைய இருக்கு. இப்ப எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணுதான் புரியவே மாட்டேங்குது. என்னன்னா 10 அவுட் ஆஃப் 10 செஷன் ஜெயிச்சுட்டு அடப்படா மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி 10 அவுட் ஆஃப் 10 செஷன் தோக்குறீங்களா? ஒவ்வொரு நாளும் இதே தான் நடந்திருக்கு. இப்ப இன்னைக்கு பாருங்க, 63 ஃபார் 1 இன் 24.1 ஓவர்ஸ். அதைத்தான் சொன்னோம் ஃபர்ஸ்ட் செஷன்ல பொறுமையா ஆடிட்டு இந்தியா ஷுட் பேட் த ஹோல் டே அப்படின்னு. இப்ப உங்களுக்கு வந்து ரன் ரன் ரேட் 2.62ன்றதுனால ஒரு க்ளோஸ் செஷன் ஃபார் இங்கிலாந்து 6 அவுட் ஆஃப் 10. செகண்ட் செஷன்ல 145 ஃபார் 1, 27 ஓவர்ல 5.37 இந்தியா ரன், 10 அவுட் ஆஃப் 10 செஷனு. அதுக்கப்புறம் பாருங்க 66 ஃபார் 6 25 ஓவர்ல அவங்க 21 ஃபார் நோலாஸ் 6 ஓவர்ல 10 அவுட் ஆஃப் 10 செஷனு. செஷன் மேப் இந்தியா 4 ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து 5 ஜெயிச்சிருக்காங்க, 3 டிரா ஆயிருக்கு. இப்ப எனக்கு வந்து ஒரே ஒரு இது என்னன்னா இது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா 430 ஃபார் 3, 471 ஆல் அவுட். ஓகே, 333 ஃபார் 4, 363 ஆல் அவுட், 364 ஆல் அவுட். அதுவும் எனக்கு என்னன்னா நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு பாருங்க. ஜஸ்பிரீத் பும் அவரெல்லாம் குறையே சொல்லக்கூடாது. ஒரு ஒரு இதுவா சொல்றேன். சுத்தி அவுட் ஆறாரு. அந்த பக்கம் ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு பேட்ஸ்மேன் இருக்காரு. பிரசீத் கிருஷ்ணா சுத்தி அவுட் ஆறாரு. எனக்கு இது இது எப்படிப்பட்ட லாஜிக்னு எனக்கு ரவீந்திர ஜடேஜா சுத்தி அவுட் ஆயிருந்தா ஓகே, நம்பர் 11 பேட்ஸ்மேன் தேர்ற வரைக்கும் தேத்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். பிரசீத் கிருஷ்ணா சுத்தி அவுட் ஆறாரு ஷோயப் பஷீர். இந்த லாஜிக் வந்து என்ன அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? இல்ல வந்து இந்த சங்கிலி முருகன் அந்த இல்ல, படத்துல கேட்ட மாதிரி நான் கேக்குறேன், என்னத்த கை பிடிச்சி இழுத்தியான்னு உடனே, டேய் நான் கரெக்டா தானே சொல்றேன் அப்படின்னு. உங்களை கேக்குறேன், நான் கரெக்டா தானே சொல்றேன், நீங்க சொல்லுங்க. கரெக்டா தான் சொல்றீங்க. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, இவங்க பேட்டிங் டெப்த் எங்களுக்கு வேணும், தலைகீழாகத்தான் சம்மர் அடிப்பேன் அப்படின்னு பேட்டிங் டெப்த்துக்காக தான் போனாங்க. எந்த பேட்டிங் டெப்த்துக்காக போனாங்களோ அதுலயே அவங்கள நங்கு 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 நங்குன்னு அடி வாங்கிட்டாங்க. இப்ப நான் வந்து உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். நான் திருப்பியும் சொல்றேன், நான் ஷார்துல் தாக்கூரை குறை சொல்ல மாட்டேன். இஸ் கமிங் அட் நம்பர் 8. யூ பீடா ஆர் இல்ல பீடா, ஒரு 20 20 ரன் அடிக்கலாம்ல அட்லீஸ்ட். அதுவும் சேர்த்து தானே அவங்க எடுத்திருக்காங்க. கரெக்ட் சார். அந்த 20 20 ரன்னுக்கு தானே பெருசா நம்ம 100 அடிக்கணும்னு நம்ம கேட்க வேணாம். 20 20 ரன் அடிக்கணும்னு ஒரு 40 பால் ஃபேஸ் பண்ணணுன்றதுக்கு தானே எடுத்திருக்காங்க. கரெக்ட் சார். ஒரு டிரைவ் ஆட போனாரு, நச்சக்கன்னு வாங்கின்னு போயிடுச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு, நம்பர் 8ல நீங்க வந்து யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் ஷார்துல் தாக்கூர் டு டெலிவர், யூ ஆர் நாட் கிவிங் த பால் டு ஷார்துல் தாக்கூர். நான் அவர் அடிக்கலன்றதுனால சொல்றேன். நிறைய டைம் அவர் ரஞ்சி டிராஃபியா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், நிறைய வந்து ஐபிஎல் டீமா இருக்கட்டும் ரெஸ்கியூ பண்ணியிருக்காரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி, ஹர்ஷதீப் சிங் உள்ள ஆடி இருந்தாருன்னா
Prasidh Krishna wouldn't have bowled more overs, even though he picked up wickets with an economy of 6.4. அந்த ஷார்துல் தாக்கூர் போட்ட 6 ஓவர்ல 38 இதெல்லாம் கனெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஸ்கோர் 40 ரன்ஸ் லெஸ். ஹர்ஷதீப் சிங் விக்கெட்டே எடுக்கலைனாலும் எனக்கு பரவாயில்லன்ற இந்த நான் திருப்பியும் சொல்றேன், ஐ எம் நாட் கிரிட்டிக்கல் அண்ட் ஷார்துல் தாக்கூர் செலக்ஷன். பீப்புள் ஆர் ஜட்ஜிங் ஹிம் பிகாஸ் ஹி ஃபெயில் வித் த பேட். அவர் வித் த பேட் ரன் அடிச்சாருன்னா நமக்கு லாபம் தானே ஒழிய அவர் போலிங்ல கை கொடுத்தாருனா தான் யூ ஹாவ் டு கிரிட்டிசைஸ். நீங்க கிரிட்டிசைஸும் பண்ண முடியாது, நீங்க போலிங்க அவர் கொடுக்க மாட்டேன்றீங்க போது எனக்கு இது அதுதான் சார் எனக்கு புரியாத விஷயங்கள் நீங்க நிறைய எடுத்து சொல்றீங்க. ஹர்ஷித் ராணா ஆடத்தான் போறாரு அடுத்த டெஸ்ட் மேட்ச். இதை நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்க. யூ ஆர் கோயிங் டு கெட் இட் ரைட், ஐ வில் புட் மை ஹேண்ட் அப். அதுதான் அந்த கிரிக்கெட்டும் சேர்ந்து விளையாடுறாங்க. சரி ஓகே, இப்ப நாளைக்கு என்ன பண்ணுவானோ இந்தியா அதை சொல்லுங்க. 350 ரன் ஆல் அவுட் ஆகணும். பும்ரா தவிர வேற ஏதாச்சும் உருப்படியா ஏதாச்சும் பண்ணி ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணணும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு? இப்ப நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இங்கிலாந்து 80 ஓவர் ஆடிட்டாங்கன்னா ஒரு 5-6 விக்கெட் மேல போகாம எவ்வளவு ரன் அடிப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நாளைக்கு? ஜெயிச்சிருவாங்க, மேட்ச் ஜெயிச்சிருவாங்க, மேட்ச் ஜெயிச்சிருவாங்க. சரி, அப்ப இப்ப நான் ஒரு தியரியை கொடுக்குறேன். இப்ப பும்ரா நீங்க போலிங் போடும்போது ஓவர் அட்டாக் பண்ணாதீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லிப், செகண்ட் ஸ்லிப் ஒய்டரு, தேர்டு ஸ்லிப் ஒய்டரு, ஒரு ஸ்கொயர் கல்லி, அதுக்கு மேல வைக்காதீங்க. இதே பிரசீத் கிருஷ்ணாவும் டிஎஸ்பி சாரும் போடும்போது ஃபைன் லெக் தவிர இது நான் என்ன சொல்றேன், ஒரு 2 ஸ்லிப் வச்சுட்டு ஒரு 3வது ஸ்லிப்பை கல்லிக்கும் மூணாவது ஸ்லிப்புக்கும் நடுப்புற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் டே ஃபீல்டு செட் பண்ணுங்க. எவ்ரி ஒன் இன்சைட் தி பவுண்டரி எக்ஸப்ட் டீப் ஃபைன் லெக். அவங்களை நீங்க 90 ஓவர் 350 ரன் கண்டெயின் பண்ணலாம்னு நீங்க போலிங் போட்டீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 0. The only chance India has to win is to bowl them out. எப்படி இந்த விராட் கோலி சொன்னாரோ 60 ஓவர்ல தூக்கு மச்சான் இவங்கள அப்படின்னு, அந்த மாதிரி போராட்டத்தோடைய இவங்க இன்னைக்கே பாருங்க 6 ஓவர்ல எப்படி ஆடினாங்க, டப்பு டிப்புன்னு அடிக்கிறாங்க அவங்க. இந்த பென் டக்கெட் பாத்தீங்கன்னா பும்ராவே பேக் ஃபுட் போய் இங்க கேப் ஃபைன் பண்ண முடியுமா, அங்க கேப் ஃபைன் பண்ண முடியாமான்னு இருக்கிற சுச்சுவேஷன்ல பும்ராவும் மனுஷன் தான்யா, தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு 5 ஓவர் ஸ்பெல் போடுறாரு, அவருக்கு விக்கெட் விழலன்னா ஒண்ணுமே டென்ஷன் ஆகாதீங்க. ஒரு செஷன் 90 ரன் நீங்க கொடுத்தீங்கன்னா நான் இப்ப எழுதி கொடுக்குற 4 விக்கெட் விழுந்துரும். அந்த 90 ரன் 4 விக்கெட் நீங்க எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் சொல்ற மாதிரி இந்த சக்கர வியூகம் வைக்கணும். பவுண்டரி போகுதா பரவாயில்லன்ற சிங்கிள் 1 and 2s கொடுக்காதீங்க. 1 and 2s கொடுத்தீங்கன்னா தான் பிரச்சனை. அதான் அவங்க பண்ணாங்கன்னா இப்ப இந்தியா டார்கெட் 90 ரன்ஸ், பிட்வீன் ஈவன் 90 to 100 ரன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செஷன். இந்தியா will have a massive chance to win this. They are going to surprise everything. நெகட்டிவா அவன் 2 பவுண்டரி அடிச்சு எல்லாரும் அடிக்க தான் போறாங்க. ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா 80 ஓவர் 85 ஓவர் ஆடி 5 ஓவர் முன்னாடியே மேட்சை முடிச்சிருவாங்க. இந்தியா ஸ்டில் காட் த அப்பர் ஹேண்ட் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங். திருப்பி ரிப்பீட் பண்றேன், 342 ஆவரேஜ் லாஸ்ட் இன்னிங் ஸ்கோர் இன் ஹெடிங்ல. ஆவரேஜ் உங்க கணக்குப்படியே இது ஸ்லைட்லி அபவ் ஆவரேஜ் தானே, அப்ப வாய்ப்பு இருக்குல்ல இந்தியா. சார் நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இவ்வளவு கிரிக்கெட் நீங்க 7வது படிக்கிறதுல இருந்து கிரிக்கெட் பாக்குறேன், 5வது படிக்கிறது கிரிக்கெட் பாக்குறீங்க, எத்தனை டைம் 371 4th இன்னிங் ஸ்கோருங்கும் போது how many times have you given the upper hand to batting team? சொல்லுங்க பாப்போம். ரொம்ப ரேர் தான். அப்படிங்கும் போது that is what you got to do when you take the field. இந்த ஸ்டாட்ஸ் 342 ரன் லாஸ்ட் இன்னிங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பேட்டிங் ஆவரேஜ் பர் விக்கெட் வேர்ல்டு நம்பர் 1 ஹெடிங்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு அந்த நேஷனல் ஸ்டேடியம் கராச்சி. நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு டீப் பாயிண்ட், ஒரு டீப் ஸ்கோர்ல அவன் இப்படி போய் அங்க பண்ணுவான், நல்ல பால் இப்படி போய் இங்க பண்ணுவான். யூ காட் அப்சல்யூட்லி நோ சான்ஸ் வாட்ஸ் ஓவர். இன்னொரு வருத்தம் எனக்கு என்னன்னா, இந்த லஞ்சும் போது உங்களுக்கு எப்படின்னா, நான் நேற்று இன்னைக்கு சொல்லலான் இருந்தேன், பரவாயில்ல சார் நம்ம சொல்றதோட கேக்குறாங்க, செம்மையா ஆடிட்டாங்க, இன்னைக்கு 8 டவுன் தான், நாளைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு 6 ஓவர் ஆட்டு கொடுத்தாங்கன்னா நாளைக்கு கூட்ட கேஸ் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா எய்தர் டிரா ஆர் இந்தியா வின் தானே வந்திருக்கும். அது மட்டும் நடந்திருந்தா 2 ரிசல்ட் தானே வந்திருக்கும். இன்னைக்கு ஃபுல்லா இந்தியா ஆடி இருந்தாங்கன்னா அந்த ஒரு 10 நிமிஷம் போச்சு, அதுக்கப்புறம் ஒரு 6 ஓவர் பேட்ஸ்மேன் இருந்திருந்தாங்கன்னா 370 லீடு நான் சொல்றேன் 410 ரன் வந்திருக்கும்.
நாளைக்கு வந்து ஒரு 6 ஓவர் கடர் முடார்னு சுத்தி ஒரு 430 வந்து கரெக்டா 90 ஓவர்ல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் 430 கொடுத்தீங்கன்னா அவன் நிறுத்த மாட்டான். பிரண்டன் மெக்குள்ளம் அதை தான் சொல்லுவாரு. போங்க டார்கெட்டுக்கு. யோ 20 ஓவர்ல 200 சேஸ் பண்றீங்க T20 கிரிக்கெட்ல, 90 ஓவர்ல 430, 4.8 போங்க டார்கெட்டுக்குன்னுவாங்க. So you got a chance when you play aggressive cricket like that, then you can preserve Bumrah for least number of இது ஓவர்ஸ் பர் ஸ்பெல். ஒரு 5 ஸ்பெல் 20 ஓவர்ல போட்டு அவரை ஃப்ரெஷ்ஷா வச்சு ஜடேஜா வச்சு நீங்க கண்டெயின் பண்ணீங்கன்னா இந்தியாவோட ஒன். இப்போ என்னாச்சு உங்களுக்கு 350ங்கும் போது ஒரு திருப்பியும் சொல்றேன் 350 இஸ் நாட் கோயிங் டு ஈஸி லாஸ்ட் டே, பட் ஹூ இஸ் கோயிங் டு சப்போர்ட் ஜஸ்பிரீத் பும்ரா? எனக்கு என்ன வருத்தம்னா நல்லா இப்ப எல்லாம் ரிஷப் பண்ட குறை சொல்றாங்க. ஓகே, யோ ஒரு ஆளு எவ்வளவுதான் அடிப்பாரு? இன்னிங்ஸ் செஞ்சுரி அடிச்சுட்டு அவரையும் எப்படி சொல்ல முடியும் மேடம்? 2 இன்னிங்ஸ் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இல்ல இப்ப நான் ஒரு ட்வீட் போட்டேன் இந்த மாதிரி, ஒரே டெஸ்ட்ல ஃப்ரம் ஸ்டாப் இட்ல இருந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்வா ஒரே டெஸ்ட்ல ஆயிருக்கு. அதுவும் எங்க ஓவர்சீஸ்ல 2 செஞ்சுரி. ஃபர்ஸ்ட் இந்தியன் விக்கெட் கீப்பர் டு ஸ்கோர் 100 both the innings. The other one was done it to Sandy Flower against South Africa in 2001 in Harare. ஓகே, அப்படிங்கும் போது அவர் அவுட் ஆனவனே பாருங்க, ஸ்டூபிட் மாதிரி அடிச்சு அவுட் ஆனார். அவ்வளவுதான் அவர் ஆட முடியும். இப்ப ரொம்ப வருத்தம் நான் பட்டது, கருண் நாயர் லுக்டு வெரி செட். அதுக்கப்புறம் ஒரு லூஸ் ஷாட் ஆடி அவுட் ஆறாரு. அதுக்கப்புறம் இந்த டெய்லண்டர்ஸ் எல்லாம் எப்படின்னா 3 பாலுக்கு ஒரு விக்கெட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. சிராஜ் எல்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணலாம்ல. நீங்க சொல்றதே தான் நானும் சொல்றேன். சிராஜ் ஒரு 15 பால், பும்ரா ஒரு 15 பால் ஆடிங்கயா. அந்த பக்கம் பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஜடேஜா இருக்காரு, அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆகட்டும். என்னோட வருத்தம் அதுதான். அட்லீஸ்ட் இந்தியா இன்னைக்கு ஆல் அவுட் ஆகி இங்கிலாந்து ஆடலைன்னா கூட ஒரு 400 ரன் வந்திருக்கும். 90 ஓவர்ல 400 ரன்னுங்கும் போதும் கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப நீங்க ஆல் ஆஃப் சடன் 90 ஓவர்ல 350ங்கும் போது the kind of style what they play on a very true pitch like this where இந்த மாதிரி நீங்க கொலாப்ஸ் ஆனாதான் விக்கெட் கொடுக்க முடியும். அவங்க கொலாப்ஸ் எல்லாம் ஆக மாட்டாங்க. ஓக்ஸ் கார்ஸ் எல்லாருமே வந்து பேட்டிங் ஆடுவாங்க. அப்படிங்கும் போது இந்த டே முடியும் போது நேற்று 52-48 சொன்ன இன்ஸ்பைட் ஆஃப் இங்கிலாந்து செட் டு சேஸ் 371 which doesn't happen day in and day out. Again England goes with 52-48. இதுல வந்து அந்த மனசாட்சி எல்லாம் விட்டுட்டு ஆனஸ்டா ஹெடிங்லே கண்டிஷன்ஸ் how the pitch is going to be there, பும்ரா ஃபேக்டர், இங்கிலாந்து ஸ்டைல் ஆஃப் பிளே அதையும் சொல்லிருங்க. எவ்வளவு டிட்டீரியேட் ஆயிருக்கு பிச்சு. இந்த ஜடேஜா எல்லாம் போட்டு 2-3 கால்ல வாங்கி வச்சிருவாரா? ஒண்ணுமே டிட்டரேட் ஆகுது சார். கொஞ்சம் ரஃப் கொஞ்சம் வெளியில இருக்கு, அங்க மட்டும் பவுன்ஸ் வந்து அன்ஈவனா இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஜடேஜாவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஃப் அப்படின்றது கொஞ்சம் ரைட் ஹேண்டர்ஸுக்கு வெளியில தான் இருக்கு. ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ஆஃப் ஸ்டம்ப்ல பட்டு உள்ள வர்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நீங்க பிச்சிங் அவுட் லெக் ஸ்டம்ப் காலால ஆடிடுவாங்க. அது ஒண்ணும் இதுவே கிடையாது. உங்களுக்கு பெருசா பிச்சில் டிமாண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப்ல ஒரே ஒரு எண்டுல மட்டும் இந்த பவுன்ஸ் அன்ஈவனா இருக்கு. அது வந்து உங்களுக்கு இவங்க கசாமுசான் பேட்டை விட்டு ஒரு 147க்கு 5 ஆனாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. ஸ்டில் 371 in a long 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 way to go. இப்ப இவங்க என்ன, எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா, இப்ப எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஒரு 7 ஓவர் கொடுத்துருவாங்களோ பும்ராக்குன்னு, விக்கெட் டெஸ்பரேட்டா போனோடனே. அப்படி 7 ஓவர் நீங்க அவருக்கு கொடுத்துட்டு ஒரு 30 ஓவர் அவர் போலிங் போடவே இல்லைன்னா பும்ரா டு போல் ஸ்பெல் எவ்ரி 20 ஓவர்ஸ் 4 ஓவர். அந்த பயத்தை காமிச்சுட்டே இருக்கணும். இவங்க கிரீடியா இருந்துட்டு சரி நான் எடுத்தோடனே ஆல் அவுட் போன ஒரு 2 விக்கெட் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு அவருக்கு 7 ஓவர் கொடுத்து அவரை டயர்ட் பண்ணி ஒரு 30 ஓவர் அவர் போடலன்னா தட் வில் ஆல்சோ கோ அகேன்ஸ்ட் இந்தியா. இதுல 2 விஷயம் தான். பும்ரா வந்து 5 ஸ்பெல் போடணும் நாளைக்கு, 4 ஓவர் 20 ஓவர். ஜடேஜா ஒரு 25 ஓவர்ல ஒரு 74 ரன் கொடுத்தா இந்தியா has got a chance to win. If you are going to spread the field apart from Jadeja to the fast bowlers, you are going to be in trouble. பார்க்கலாம் பீடா. என்ன இன்னைக்கே ரிசல்ட் தெரியும் அப்படின்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு தெரியல, பட் ஆனா ரிசல்ட் தெரியும் கண்டிப்பா. யாரு அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லிருங்க. நாளைக்கு அப்புறம் நம்ம அதை பத்தி பேசுவோம். இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்பவும் நீங்க எரிஞ்சு கொடுத்துருக்கீங்க, என்ன அதுன்னு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்க. நானும் நம்புறேன் சார். ஆனா வந்து 471 364 அடிச்சுட்டு நீ இந்தியா மேட்ச் தோத்து போச்சுன்னா அஸ் அ ஃபேனா நான் இங்க பேசக்கூடாது. நான் அனலிஸ்டா தான் பேசணும். இது நோ பாயிண்ட், வி ஆர் சீட்டிங் த வியூவர்ஸ். மனசு சுக்கலா உடஞ்சி நொறுங்கிடும் எனக்கு. ஓகே, நீங்க கேவலமா கிரிக்கெட் ஆடி நீங்க தோத்தீங்கன்னா ஓகே. 471 374ன்றது ஒரு ட்ரெமெண்டஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். If not winning the game, if you are losing the game and not even ending up sharing the honors, I'll be heartbroken. India can still win the test match. That is what exactly they got to do.
திருப்பி சொல்றேன், 5 ஸ்பெல் பும்ராக்கு 4 ஓவர் ஏழியரா ஜடேஜாவை கொண்டு வந்துருங்க. பும்ரா ஒரு 4 ஓவர் போட்டு அந்த பக்கம் டிஎஸ்பி சாரோ பிரசித் கிருஷ்ணாவோ 4 ஓவர் போட்டாங்கன்னா ஜடேஜாவை ஏழியரா கொண்டு வந்துட்டு ஃபீல்ட ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு ரெண்டு அவனை ஸ்டைஃபில் பண்ணுங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்க போவாங்க, விக்கெட் விழும். Still, I feel 371 is a long way to go. But considering the conditions, considering the way they bat, 90 overs, மழை எதுவும் கிடையாது. Sun is going to come out shining tomorrow. 3.88 and over அப்படிங்கும்போது it is going to be a little bit in favor of England. But I want to be wrong and I want to say நம்ம ஆக்டோபஸ் தான் கில்லி மாதிரி அடிச்சாரு. அவர் சொல்லி எதுவும் தப்பாதுன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். We will come back and do one final review for this exciting test match in Headingley with your very own Octopus tomorrow, with India coming trumpant. Hopefully, we are expecting that. Thanks a lot and bye bye.